உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சர்ச்சை பேச்சு தொடர்பாக பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவை விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். விமான நிலையத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி வணக்கம். தற்பொழுது எங்கு கொண்டு சென்று விசாரணை நடைபெற இருக்கிறது? இந்த விசாரணையில் பங்கு பெற இருப்பவர்கள் யார் யார்? விமான நிலையத்தில் வைத்து நடைபெற்ற விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்னென்ன விவரங்கள்? அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறார்கள் சொல்லி பரம்பொருள் அறக்கட்டளை நிர்வாகி மகாவிஷ்ணு மீது சைதாப்பேட்டை போலீசில் புகார் செய்யப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் அவரது விசாரணைக்காக அவர் சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்தபோது விமான நிலையத்தில் வைத்து குடியுரிமை பகுதியில் வரும்போது மத்திய உளவுத்துறை போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். சுமார் 20 நிமிட உளவுத்துறை நடத்திய விசாரணைக்கு பின்னர் அவர் வெளியே வரும்போது அவரை சைதாப்பேட்டை அடையாறு துணை கமிஷனர் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவரை விசாரணைக்காக அழைத்தது. ஆனால் விமான நிலைய பன்னாட்டு வருகை பகுதியிலிருந்து அவரை அழைத்து வராமல் அவரை யார் கண்ணில் படாமல் அவர் ரகசியமாக புறப்பாடு பகுதி வழியாக அவரை விசாரணைக்காக அழைத்து தற்போது அவரை அடையாறு துணை கமிஷனர் அல்லது அசோக் நகர் உதவி கமிஷனர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது அவர் விசாரணைக்காக அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கசாலி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.